என் அன்பு தோழமை உறவுகளே, இன்று நாம் பொது காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, கடவுள் ஒருவரை தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார் என்றால் அவரிடமிருந்து 2 முக்கியமான செயல்களை அவர் எதிர்பார்ப்பார். ஒன்று, அவருடைய பணியை மிகுந்த கவனத்துடனும் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்படுத்துதல். 2வதாக, அவரை குறித்து மக்களிடையே சான்று பகர்தல். இன்றைய நாள் நற்செய்தியிலேயே திருமுழுக்கு யோவான் கடவுள் கொடுத்த அந்த பணியை மிகுந்த கவனத்துடன் செயல்படுத்துகின்றார். அதே போல இயேசுவை குறித்து அவர் சான்று பகர்கின்றார். பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று இயேசுவை குறித்து சான்று பகர்கின்றார். இங்கு திருமுழுக்கு யோவான் இயேசுவை செம்மறி ஆட்டிற்கு அடையாளமாக காட்டுகின்றார். பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலேயே செம்மறியாடு என்பது மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. அந்த செம்மறியாட்டை அவருடைய பாவத்தினுடைய கழுவாயாக அவர்கள் பலியிட்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலே முக்கியமான நாள் என்னவென்றால் பாஸ்கா விழா. ஏனென்றால் அந்த நாள்தான் அவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை பெற்று கானான் தேசத்தை அவர்கள் அடைந்தார்கள். எனவே நம் ஆண்டவராய கடவுள் அவர்களுக்கு பாஸ்கா விழா கொண்டாட சொன்னார். அந்த பாஸ்கா விழாவிலேயே செம்மறியாட்டை அவர்கள் பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். அந்த ஆடு குறைபாடற்ற ஆடாக இருக்க வேண்டும். அதனுடைய இரத்தத்தை கதவுடைய நிலைகளில் தெளிக்க வேண்டும். அதை அவர்கள் உண்டார்கள். அதன் மூலமாக அவருடைய பாவங்கள் அனைத்திலும் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்வை அவர்கள் அடைந்தார்கள். இன்று திருமுழுக்கு யோவான் இயேசுவை செம்மறியாடு என்று சுட்டி காட்டுகின்றார். ஏனென்றால் இயேசு தன்னை முழுவதுமாக கையளிக்கப் போகின்றார் உலக மக்களுடைய பாவங்களுக்காக. அவர் ஒரு குறைபாடற்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். பாவத்தை தெரியாமல் பாவத்தை செய்யாமல் ஒரு மனிதராக இருக்கின்றார். அவர் இந்த உலகத்திலே வந்தது மக்களுடைய பாவத்தினுடைய கழுவாய்க்காக, தன்னை முழுவதுமாக கையளிப்பதற்காக வந்திருக்கின்றார். அவரை குறித்தான் திருமுழுக்கு யோவான் சான்று கூறுகின்றார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் பலியிட்ட செம்மறியாட்டிற்கும் இயேசுவை குறித்து திருமுழுக்கு யோவான் கூறிய செம்மறியாட்டிற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது. அதாவது இஸ்ரேல் மக்கள் பலியிட்ட அந்த செம்மறியாடு என்பது அவர்களுடைய பாவத்தை முழுமையாக அது கழுவவில்லை. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் செம்மறியாட்டை பலியிட்டார்கள். அதே போல அந்த செம்மறியாடு என்பது அவர்களுடைய இனத்திற்கான பாவத்திற்கான கழுவாயாகத்தான் இருந்ததை தவிர அனைவருக்கும் அந்த பாவத்தை கழுவாயாக மாறவில்லை. ஆனால் இயேசு ஒரே ஒரு முறைத்தான் தன்னை முழுவதுமாக கையளித்தார். அதன் மூலம் அனைவருடைய பாவங்களை அவர் கழுவினார். அதே போல அவருடைய அந்த பலியானது ஒரே இனத்திற்கானது அல்ல, மாறாக உலக மக்களுடைய அனைவருடைய கழுவாயாக இருந்தது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நற்கருணை பலியிலும் குருவானவர் இயேசுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உயர்த்தி, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவத்தை போக்குகின்றவர் என்று கூறுகின்ற பொழுது நாம் எத்தனை பேர் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்கின்றோம்?